மேட்னி பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையாவே வந்து ஒரு சப்வேவா இல்ல ஏதாவது குளத்துக்கு பின்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி திரையில பார்க்கக்கூடிய மக்களுக்கும் வரும், உங்களுக்கும் கண்டிப்பா வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே போல இந்த இந்த சப்வேல வந்து கிட்டத்தட்ட வந்து 15 அடி அளவிற்கு மழை நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தற்போது நிலவி இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தற்போது இப்ப வந்து இந்த பகுதியில வந்து யாரும் இந்த பகுதியில வரக்கூடாது அப்படிங்கறதுனால இந்த பகுதியில வந்து பேரிகார்டு அமைச்சு வந்து இந்த பகுதியில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு அபாய எச்சரிக்கை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சண்முக சுந்தரம். அதே போல வந்து நம்ம வந்து தற்சமயத்துக்கு பர்மிஷன் வாங்கி லைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, அதுவும் கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் வாங்கி தான் நம்ம இங்க நின்றுட்டு இருக்கிறோம். இந்த பகுதி இந்த மேட்னி சப்வே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பகுதியில இருந்து நம்ம வந்து குறிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராய நகர்ல இருந்து பல்வேறு பகுதிக்கு ரொம்ப ஷார்ட்டா பயணிக்கக்கூடிய ஒரு சப்வே வந்து இந்த சப்வே அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்வேல இருந்து வடபழனி, அப்புறம் அசோக் நகர் அதே போல கோயம்பேடு, அது மட்டும் இல்லாம வந்து கிண்டி, இது போன்ற முக்கியமான பகுதிகளுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு முக்கிய சுரங்கப்பாதையா அந்த சுரங்கப்பாதை இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா இந்த சுரங்கப்பாதை எப்போ எந்த நேரத்துல மழை பெய்தாலும் இந்த ஒரு சூழல் நீடிக்குது அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது. இந்த பகுதியில இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்குது. இந்த பகுதியில யாராவது ஒருவேளை இந்த பேரிகார்டு வைக்காம இருந்திருந்தாங்கன்னா, யாராவது இதுக்குள்ள போய் விழுந்து முங்கி இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலைதான் தற்போது இருக்குது. இது சம்பந்தமா அரசு அதே மாநகராட்சி அதிகாரிகள் வந்து உடனடியா வந்து இந்த நீரை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. இருந்தாலுமே கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில பேரிகார்டு போடப்பட்டிருக்குது. அருகில் வந்து காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை செய்வதற்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேட்னி சப்வேக்கு பக்கத்திலேயே வந்து தியாகராய நகர் காவல் நிலையம் அமைந்திருக்குது. தியாகராய நகர் காவல் நிலையத்தை குறிப்பா சொல்லணும்னா தியாகராய நகர் காவல் நிலையத்துடைய வளாகமும் மழை தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது சண்முக சுந்தரம். இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கள சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி இந்த சுரங்கப்பாதையில தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தாலே ஒரு அச்சம் நிலவுது அப்படிங்கறதுதான் சொல்ல முடியும். உடனடியாக இந்த தண்ணீரை அகற்றணும், மாநகராட்சி அதிகாரிகள் குறிப்பாக இதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது சண்முக சுந்தரம். மேட்லி ரோட் சப்வே தற்போது மேட்லி ரோட் குளமாக மாறிவிட்டது என்பதை உங்களுடைய நேரலை காட்சியின் மூலமாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயம் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கென என்றால் டி நகர் பகுதியும் மேற்கு மாம்பலம் பகுதியும் இணைக்கக்கூடிய முக்கிய இணைப்புகளில் அந்த மேட்லி ரோட் சப்வேயும் ஒன்று. உங்களுடைய தகவலுக்கு நன்றி பானு.